வணக்கம் நண்பர்களே. கிளாஸ் 11ல் ஆசிலேஷன் சாப்டரில் ஒரு 5 மார்க் அது ஆங்குலர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ஸ் அப்படின்னா என்ன. இப்போ ஒரு ரவுண்டு டிஸ்க் வச்சுக்கிடுங்க. இதையும் கூட ஒரு பெண்டுலம் மாதிரி அது ஆசிலேஷனுக்குள்ளே கொண்டு போக முடியும். எப்படின்னா அப்படிக்கா ஒரு திரும்பு பழையபடி ஆரம்பித்த இடத்துக்கு, திரும்ப இப்படிக்கா ஒரு திரும்பு பழையபடி ஆரம்பித்த இடத்துக்கு, இப்படி வந்துட்டுன்னா அதுவும் ஒரு ஆசிலேஷன் தான். ஒரு சிம்பிள் பெண்டுலம் மாதிரி, அதாவது 0ல் இருக்குது, இங்கேருந்து அந்த பக்கம் 90க்கு போயிட்டு பழையபடி ஆரம்பித்த இடத்துக்கு வந்துட்டு திரும்ப நெகட்டிவில் ஒரு மேக்ஸிமம் போயிட்டு ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டு இப்போ இது ஒரு ஆசிலேஷன். இப்போ இது ரொட்டேட் ஆகிறதுனால, இது ரொட்டேட்ரி மோஷனோட ரிலேட் ஆகிறதுனால இதை என்ன சொல்லுவோம்னா ஆங்குலர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் சொல்லுவோம். அப்போ இதை எந்த ஒரு பொருளையும் ரொட்டேட் பண்ணுறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபோர்ஸை என்ன சொல்லுவாங்க, ஜென்ரலாக டார்க்குன்னு சொல்லுவாங்க, ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ். ரைட்டுங்களா? அப்போ இங்கே டார்க் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ இதை ஈக்குவல் டு போட்டோம்னா ஒரு கான்ஸ்டன்ட் பயன்படுத்துவோம். ரைட்? அதை சீன் எடுத்துக்கிடலாம். இது ஒரு ஈக்குவேஷன். ஜென்ரலாக டார்க்கை நம்ம 5th சாப்டரில் ரொட்டேஷனில் நம்ம பார்த்துருப்போம். டார்க் ஈக்குவல் டு ஐ ஆல்ஃபான்னு சொல்லலாம். ஜஸ்ட் லைக் எஃப் ஈக்குவல் டு எம்ஏ மாதிரி சி டீட்டா, ரெண்டாவது ஈக்குவேஷன். இதிலேருந்து நம்ம அதனுடைய ஆங்குலர் ஆக்சிலரேஷனை கால்குலேட் பண்ணோம்னா சி பை ஐ இன்ட்டு டீட்டா. உங்கள் புக்கில் மேபி கே போட்டிருக்கலாம், கே போட்டுனா கே போடுங்க, அது கான்ஸ்டன்ட், தட்ஸ் ஆல். நான் சொல்ல வர்றது இவ்வளவு. அப்போ இது ஒரு ஈக்குவேஷன். ரைட்டுங்களா? இப்போ இதை நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன்ஸான சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனோட கம்பேர் பண்ணுவோம். அது என்ன? ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் டீட்டா. இப்போ இங்கே பாருங்கள், சி பை ஐ டீட்டானா டீட்டா டீட்டா போச்சு. ரைட்? இதுலேயும் நம்ம இது ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக கண்டிப்பாக இருக்குங்கிறதுனால இதில் நெகட்டிவ் சைன் போட்டுக்கலாம் இதில், ஏன்னா இது ரெஸ்டோரிங் டார்க்கு. ஸோ இதுலேயும் ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் சைன் கொண்டு வந்து அந்த மைனஸ் சைனையும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேருந்து ஒமேகா வேணும்னா தட் இஸ் ரூட் ஆஃப், ஏன்னா ஸ்கொயரில் இருக்குல்ல, சி பை ஐன்னு வரும். இப்போ ஒமேகா கண்டுபிடிச்சாச்சு. டைம் பீரியட் ஃபார்முலா என்ன? 2π பை ஒமேகா. அப்போ இது என்ன வரும்? மாறி வரும், 2π ரூட் ஆஃப் ஐ பை சி. உங்கள் புக்கில் மேபி கே போட்டிருக்கலாம், யூஸ் பண்ணிக்காங்க, ப்ராப்ளம் இல்லை. ஃப்ரீக்வன்சி வேணும்னா இட் இஸ் நத்திங் பட் ரெசிப்ரோக்கல் ஆஃப் டைம் பீரியட். இதை அப்படியே மாற்றிக்காங்க, 1/2π ரூட் ஆஃப் சி பை ஐ அல்லது கே பை ஐ. தட்ஸ் ஆல். ஒரு 5 மார்க் உங்களுக்கு. இந்த படத்தை வரைஞ்சு இந்த டெரிவேஷனை போட்டு முடிச்சிருங்க. தேங்க்யூ வெரி மச்.